அஸ்ஸலாமு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குரான் வழியில் விவாகரத்து கேட்ட ஷஹாபா பெண்மணி. ஒரு தடவை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து, என் கணவரிடமிருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்கள் என்றார்கள். நபி அவர்கள் என்ன காரணம் என்று கேட்டார்கள். காரணம் சொல்ல மாட்டேன், எனக்கு அவருடன் வாழ விருப்பம் இல்லை என்றதும், சரி நீங்கள் போகலாம், உங்கள் கணவரை வர சொல்லுங்கள் என்றார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க அப்பெண்மணியின் கணவர் வந்து கொண்டிருந்த போது திடீரென குதிரை மிரண்டது. குதிரையில் இருந்து கீழே விழுந்ததால் அவருடைய கால் உடைந்து போய்விட்டது. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெண்மணி பதறி துடித்தவராக ஓடி வந்தார். கணவருக்கு மருத்துவம் பார்த்து நல்ல விதமாக பார்த்து கொண்டார். அதை கேள்விப்பட்டதும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அந்த பெண்மணியை கூப்பிட்டு அனுப்பி, கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டீர்கள், ஆனால் கணவருக்கு விழுந்து விழுந்து பணிவிடை செய்வதாக கேள்விப்பட்டேனே, என்ன காரணம் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், என் கணவருடைய தொழில் அமோகமாக நடக்கிறது, செல்வம் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கிறது, அவருக்கு எந்த வியாதியும் வந்து நான் பார்த்ததே இல்லை, நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் என்றதும், சந்தோஷப்படாமல் ஏன் விவாகரத்து கேட்டீர்கள் என நபி அவர்கள் கேட்டதும் அப்பெண்மணியே, அல்லாஹ் திருக்குரானில் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நற்போதனைகளை அவர்கள் மறந்துவிட்ட போதும் அவர்களுக்கு முதலில் எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்து விட்டோம் என கூறுகின்றான். அதாவது அல்லாஹு பிடிக்காதவர்களுக்கு எல்லா நலன்களையும் திறந்து விடுவதாக கூறியிருக்கிறான். ஒருவேளை என்னுடைய கணவர் அல்லாஹுக்கு பிடிக்காத மகாபா இருப்பாரோ என சந்தேகப்பட்டேன். இப்போது அந்த சந்தேகம் நீங்கிவிட்டது. என் கணவர் அல்லாஹுக்கு பிரியமானவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என கூறினார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.